ஸோ இங்க பாருங்க. ஓகே, ஸோ இதுல என்ன இருக்குன்னா நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்னு வந்து என்ன இருக்கு, ஏஎஸ்பி ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாமா. ASP.NET வெப் அப்ளிகேஷன் வித் SQL சர்வர். ஓகே, க்ரூட் ஆபரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆபரேஷன் பேர் என்ன? இருங்க ஒரே நிமிஷம் ம் நோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாமா. ஓகே, ASP.NET with web application with என்னது SQL server and CRUD operation. சரியா? ஓகே, சோ இப்போ என்னன்னா, சோ இதுதான் வந்து கூகுள்ல சர்ச் கீவேர்ட். இப்போ வந்து ASP.NET வெப் அப்ளிகேஷன் வித் SQL சர்வர் CRUD ஆபரேஷன். ஓகே, நாம ASP.NETல எந்த ப்ராஜெக்ட் செய்யறதா இருந்தாலும் இதுதான் அதுக்கு முன்னாடி கோர் கான்செப்ட். இது தெரிஞ்சிருக்கணும். CRUD அப்படின்னு என்னன்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். CRUDனா என்ன? கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். டெலீட். ஓகே, சோ அப்டேட், டெலீட். சோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், உங்க ப்ராஜெக்ட் வந்து செய்யணும். உங்களுடைய எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் இதை வச்சு செய்யலாம். சரியா? இந்த ப்ராஜெக்ட் எதுவா இருந்தாலும் செய்யலாம். நான் இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ க்ரூட் ஆபரேஷன் அப்படின்னு நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா நிறைய லிங்க் வரும். நிறைய லிங்க் இது எல்லாமே வரும். சரியா? என்ன வேணா இருக்கலாம். நிறைய லிங்க் இதெல்லாம் வரும். ஓகே, சோ இதுல வந்து அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நார்மலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி டேபிள டிசைன் பண்ணணும் எல்லாமே இதுல ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டெப்பை படி அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுல கொடுத்துருக்கூடிய ஸ்டெப் என்ன பண்ணணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுல கோட் எல்லாம் இதுலயே கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் இந்த கோட் எல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த கோட் அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, அப்போ நம்ம வந்து வேறதானே கிரியேட் பண்றோம், அப்புறம் இந்த கோடிங் வேறக்கு தானே இருக்கும். அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ ஒரு சாஃப்ட்வேர்ல மொத்தமாவே 4 ஆபரேஷன் தான் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லீவ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஓகே, லீவ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட் நேம் இருக்குமா? ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும், ஸ்டூடெண்டோட இயர் இருக்கும், ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஓகே, தென் வந்து ஸ்டூடெண்டோட லீவ் டேட் இருக்கும். எந்த டேட் வந்து லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் இருக்கும். கீழே வந்து பர்மிஷன் பை வந்து யாரு அப்படின்னா ஹெச்ஓடி பர்மிஷன் ஆர் வந்து என்னது டீச்சர் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். கரெக்டா? தென் பிரின்சிபல் பர்மிஷன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? புரியுதுங்கம்மா. ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கு. ஓகே, அப்பதான் இது உங்களுக்கு புரியும். ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரியே தான் எல்லா ஃபார்மும் வரும். சரியா? லீவ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னால அதுதான் வரும். கண்ணு புரியுதா? ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். இதுல வந்து இது தனி இது வேற அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அப்போ இதுல நீங்க என்ன, இப்படிதான் ஃபார்ம்ங்கிறது ஒண்ணு வரும். இதுதான் ஃபார்ம். புரிஞ்சுதா? இதே மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் டீச்சருக்கும் வந்து லீவ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, டீச்சருக்கு பர்மிஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கும் லீவ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஏதாவது லெட்டர் எழுதி சைன் பண்ணணும்னாலும் இது மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா காலேஜ் சேர்த்துக்குவாங்க. இந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தா லீவ் கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபார்ம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்னா இதுக்குள்ள இருக்கிறதா இருக்கும். என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் இருக்கா, காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் லுக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம். இந்த இது என்னது நேமு, ஸோ இது மாதிரிலாம் காட்டும். கரெக்டா? புரியுதா? நேம் இந்த மாதிரி இதெல்லாம் காட்டும். நேம், டிபார்ட்மெண்ட், கிளாஸ் இதெல்லாம் காட்டுங்களா? நேம், கிளாஸ், டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் காட்டும். சரியா? இப்போ நீங்க நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள வரும். ஆக்சுவலி இந்த ஃபார்ம்ல என்ன நடக்கும்னா, நான் சொன்ன மாதிரி 3 ஆபரேஷன் தான் நடக்கும். என்னென்ன 3 ஆபரேஷன் அப்படின்னா, ஒன்னா இந்த ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணக்கூடிய டேட்டா டிபிக்கு போகணும். ஓகே, இந்த ஃபார்ம்ல என்ன என்ட்ரி பண்றோம்னா அது என்ன பண்ணும், டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகணும். அடுத்தது அந்த ஃபார்ம்ல போய் நான் அட்மின்ல ஓபன் பண்ணி பார்த்தேன்னா, இதுல யாரெல்லாம் சேவ் என்ட்ரி பண்றாங்களோ அதெல்லாம் நான் அட்மின்ல போய் பார்த்துக்கலாம். ஓகே,
இன்னைக்கு வந்து லீவ் அப்ளிகேஷன் வந்து ஹெச்ஓடிக்கு ஒரு லாகின் கொடுத்துருப்போம். ஹெச்ஓடி வந்து அந்த லாகின்குள்ள போனாருன்னா இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து லீவ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு அதுல பாத்துக்கலாம். அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து என்ட்ரி கொடுத்தாருன்னா அந்த ஓகேங்கிறது வந்து அல்லது அப்ரூவ் அப்படின்னு இருக்கும். அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட், அப்ரூவ் பண்ணுவாங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ரூவ்னு கொடுத்தாங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க லீவ் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. டீச்சர் ப்ரொஃபசர் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இல்ல லீவ் கொடுக்க வேண்டாம் ரிஜெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லீவ் போகாது. அதாவது என்னன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எதெல்லாம் மேன்யூலா பேப்பர்ல தானே எழுதுறோம். பேப்பர்ல மேன்யூலா அதை எழுதுறதுக்கு பதிலா அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் வந்து செய்யறோம். அதுக்கு பேர் தான் க்ரூட் அப்ளிகேஷன். இந்த க்ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே எல்லாம் வந்துரும். கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபார்ம்ல வந்து ஜஸ்ட் என்ட்ரி பண்றாங்கல்ல, ஃபார்ம்ல வந்து என்ட்ரி பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து கிரியேட்டர். புரிஞ்சுதா? ஃபார்ம்ல என்ட்ரி பண்றது பேர் என்ன? கிரியேட்டர். அவரு ஹெச்ஓடி லாகின் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறாருல, அது ரீட். அது வந்து செலக்ட் பண்ணி ரீட் பண்ணி பாக்குறாங்க, ரீட் பண்றாங்க. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா வந்து ஒரு டீட்டெயில் என்ட்ரி பண்ணிடுறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா என்ட்ரி பண்ணிடுறாங்க. மேபி ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் மேபி டேட், ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிடுறாங்க. கரெக்டா? அப்போ வந்து டீச்சருக்கு அந்த பர்மிஷன்ஸ் இருக்கும். எடிட்னு ஒரு பர்மிஷன்ஸ் இருக்கும். அது எடிட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து 2 நாள் லீவ் கேட்டிருப்பாங்க. உடனே எடிட் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி 1 டே அப்படின்னு கொடுத்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அது எடிட் ஆபரேஷன். புரியுதா? டெலிட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தப்பா வந்து லீவ் அப்ளை பண்ணிடுறாங்க. எனக்கு தெரியாம லீவ் சும்மா கிளிக் பண்ணி ஏதாவது அப்ளை பண்ணிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, இது வந்து டெலிட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்ப புரிஞ்சுக்கணும். இதுதான் புரிஞ்சுக்கணும். ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க எந்த டெக்னாலஜி படிச்சாலும் சரி, பைத்தான் படிச்சாலும் சரி, ஜாவா படிச்சாலும் சரி, ASP.NET படிச்சாலும் சரி, இப்ப படிக்கிற ASP.NET இருக்குல்லவா, ASP.NET SQL சர்வர் படிச்சாலும் சரி, எது படிச்சாலுமே இதுதான் வரும். இதுக்கு பேர் வந்து என்னது, க்ரூட் ஆபரேஷன். CRUD, க்ரூட் ஆபரேஷன். ஓகே, CRUD. இந்த க்ரூட் ஆபரேஷன் மட்டும் நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி தரலாம். எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுல எத்தனை ஃபீல்டு இருக்கு? 5 ஃபீல்டு இருக்கா? என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் இங்க இருக்குதா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். தெரியுதா? எதுலங்கம்மா நீங்க காட்டுறதுலயா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, 4 ஃபீல்டு இருக்கா? அப்போ 4 ஃபீல்டு மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபீல்டை மட்டும் அதிகப்படுத்தினா போதும், அல்லது இந்த ஃபீல்டை மட்டும் மாத்தினா போதும். இவ்வளவுதான் ப்ராஜெக்ட். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ப்ராஜெக்ட் நீங்களே ஓனா செய்யலாம். புரிஞ்சுதா? ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம், ஓனாவே செய்யலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ASP.NET அண்ட் SQL க்ரூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய லிங்க் வரும். சரியா? நான் இந்த லிங்க் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். அந்த லிங்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. ஓகே, இத வந்து என்ன, இது வந்து ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை படிக்கணும். ப்ராஜெக்ட் செய்யணும் முடிவு பண்றீங்க, நீங்க என்ன ப்ராஜெக்ட் வேணா செய்யலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன ப்ராஜெக்ட், இதே தான் நாங்க கம்பெனிலையும் பண்ணுவோம். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து கேட்பார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுங்கன்னு எங்களை கேட்பார். நாங்களும் இதே தான் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். அப்ப நீங்க என்ன கத்துக்கணும், மெயினா வந்து என்ன கத்துக்கணும், க்ரூட் ஆபரேஷன், CRUD, க்ரூட் ஃபார்ம் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்ம் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எந்த ஒரு இதையும் கிரியேட் பண்ணிட முடியும். ஓகே, ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ASP.NETல கோடெல்லாம் அப்படியே அவைலபிளா இருக்கும். இதுல அப்படியே ஓப்பன் சோர்ஸ் கோட நிறைய இருக்கும். இந்த கோடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கோடெல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்ப ASP.NET எந்த அளவுக்கு கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க மாமா, இந்த கிளாஸ் எடுக்கலங்க. இன்னும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலையா? சரி, பரவாயில்ல. ஓகே, அவங்க எடுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு லிங்க் தரேன். சரியா? இப்ப இத வந்து உங்களோட ASP.NET இங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுனா மட்டும் போதும். சரியா? வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன எழுதணும்னா மேனுவலா உங்க ப்ராஜெக்ட் வந்து எழுதணும். எப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் இருக்கலாம், இங்க வேற இந்த மாதிரி டயக்ராம் இருக்குதா,
இருக்குங்க. இப்ப என்ன இருக்கு இதுல காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு கரெக்டா என்ன இருக்கு காலேஜ் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே நேமு, நேம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் ஜெண்டரு நேம், டேட் ஆஃப் ஜெண்டர், பர்த் ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர், இமெயில் இமெயில் அட்ரஸ். அட்ரஸ் இதெல்லாம் இருக்கா அட்மிஷன் ஃபார்ம்ல இருக்கு. அட்மிஷன் ஃபார்ம்ல என்ன இருக்கு அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃப்ரெஷ்மேன் சம்திங் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் அதர் அப்படின்னு மாதிரி இருக்கு அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆர் செகண்ட் செமஸ்டர் கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ் ஸ்கூல்ல என்ன படிச்சிருக்காங்க ஸ்கூலோட அட்ரஸ் ஸோ எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் அதர் டீட்டெயில் காலேஜோட அட்டென்ட் லாஸ்டா காலேஜ் அட்டென்ட் பண்ணது கோர்ஸ் டேக்கனு ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் புரிஞ்சுதா இதுதான் அதனுடைய ஃபார்ம் ஓகே அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம் படி என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து செய்யணும் என்ன புரிஞ்சுதாம்மா இதுதான் வந்து அதுல ஓகே அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீங்களே நிறைய அந்த ஃபார்ம் இப்போ லீவ் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு வரும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன் காலேஜோட லீவ் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஓகே காலேஜோட லீவ் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃபார்மோட இமேஜஸ் எல்லாம் வரும் புரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்றீங்க ஓகே லீவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் ஓகே புரிஞ்சுதா காலேஜோட பர்மிஷன் ஃபேக்கல்டி ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் நிறைய ஃபார்ம் வரும் சரியா அந்த ஃபார்ம் இதை யூஸ் பண்ணீங்கனாலே போதும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே அம்மா சொல்லுங்க புரியுதா புரியுது வாரிசு கேக்குது சொல்றதெல்லாம் புரியுதா புரியுதான்னு கேக்குறேன் ஓகே சோ அப்ப என்ன அப்படின்னா இந்த இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சரிங்க நான் இன்னொரு லிங்க் காமிக்கிறேன் இதான் ஓகே சோ அப்ப வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் படி அதுல செய்யணும் ஓகே இப்ப பாருங்க இதுல வந்து சம் ஃபார்ம்ஸ் இருக்கு ஃபார்ம்ஸ் ஓகே அந்த ஃபார்ம்ஸ் படி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா செய்யணும் ஓகே சரிங்க இப்ப ஸ்டூடண்ட் லெட்டர் சப்மிஷன்னா என்னென்ன லெட்டர் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நார்மலா இப்ப நீங்க யூஸ் பண்றதா ஒன்னா லீவ் லெட்டர் அப்ளை பண்ணுவாங்க ஓகே தென் வந்து என்ன அப்ளை பண்ணுவாங்க பர்மிஷன் இந்த ஓடி எல்லாம் போறாங்களே ஆன் டியூட்டி வேற காலேஜுக்கு ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்காக போறது ஆன் டியூட்டி வாங்குறது அப்புறம் வந்து அது எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு தான் லீவ் லெட்டர் பெர்மிஷன் லெட்டர் ரெக்வெஸ்ட் லெட்டர் இந்த மூணு தான் தெரியுது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வாங்கும்போது ஒரு லெட்டர் எழுதுவாங்க இந்த மாதிரி இந்த வருஷத்துல நான் படிச்சேன் இந்த வருஷத்துல வந்து நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் சர்டிபிகேட் என்ன வாங்கல நான் வந்து எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க ஒண்ணு இல்லம்மா உங்க காலேஜ்லாம் ஆபீஸ் ரூம்ல மேன்யூலா எழுதுறாங்களா ஃபார்ம் எதெல்லாம் மேன்யூலா அது எல்லாமே ஃபார்ம் தான் புரிஞ்சுதா அது வந்து நிறைய ஃபார்ம் இருக்கு ஸ்டூடெண்ட் சப்மிஷன் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க லீவ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க புரியுதா ஃபீஸ் வந்து கம்மி பண்ண சொல்லி ஃபார்ம்னா இப்ப லெட்டர் சப்மிஷன் தான கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட் வைக்கிறோம்ல ஸ்டூடெண்டோட நேம் அந்த டிபார்ட்மென்ட் இயர் மட்டும் வெச்சா போதும்ல இந்த என்னென்ன லெட்டர்னு சொல்லிட்டு தனித்தனியா ஃபீல்ட் வைக்கணுமா ஆமா அதுக்கு அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ரெடி பண்ணணும் லீவ் ஃபார்முக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும் அதே மாதிரி பர்மிஷனுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும் ரெக்வஸ்டேஷனுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும் சர்டிபிகேட் ரெக்வஸ்ட் ஃபார்முக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும் தென் வந்து ஃபீஸ் கம்மி பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுப்பாங்கல்ல இது மாதிரி என்னால ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் அதே மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்கணும் புரியுதா ஃபீட்பேக் அதாவது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அது மாதிரி எல்லாம் அந்த ஃபார்ம்ல வந்து அதுல சொல்ற மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் புரியுதா கிளாஸ்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு சரியில்லை எனக்கு இது மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது ஹெல்ப் ஃபீட்பேக் ஃபார்ம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட இந்த என்னது ஜஸ்டிஷன் ஃபார்ம் அதாவது என்னன்னா இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவங்களுடைய ஃபீட்பேக் அதுவும் ஃபீட்பேக்ல தான் வரும் இது மாதிரி என்னன்னா
ஒரு எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஒரு ஃபார்ம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த ஃபார்ம் ம் வந்து என்னன்னா மேனுவலா எழுதி வாங்குவாங்க. ஆக்சுவலி மேனுவலா ஃபீட்பேக் ம் வாங்குறதுனால என்ன பிரச்சனைனா, நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அவங்க கையில கொடுக்கணும். மேனுவலா எழுதி ம் கொடுக்கும் போது என்ன பிரச்சனைனா, அது வந்து நம்ம இதுல எப்பவுமே டேட்டாவை வச்சிருக்க முடியாது. பேப்பர் வந்து 4 நாளாக என்ன ஆயிரும், கச்ச கச்சன்னு ஆயிரும். புரிஞ்சுதா? நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு அப்பப்ப அனுப்புவாங்க கூகுள் ஆ, ஷீட்ல. ம், அது கூட அதுதான். இது பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஃபார்ம்? அதேதான், அதேதான், அததான் சொல்றாங்க. அத வந்து ASP.NETல பண்ணி காட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான். ம் ம் இப்ப கூகுள் சரிங்கம்மா. ஃபார்ம்ங்கிறது ரெடியா இருக்கு. ரெடிமேட் ஃபார்ம் தானே. ஆ கூகுள் ஃபார்ம் ஆமாங்க தானே, ரெடிமேட் ஃபார்ம் தானே. அந்த ரெடிமேட் ஃபார்மை ஆமாங்கம்மா. வந்து நீங்க வந்து இப்ப நீங்க இப்போ 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களே, ஆ யூஜி படிச்சிருக்கீங்களவா? யூஜில என்னென்ன படிச்சிருக்கீங்க? இந்த ஆமாங்கம்மா. RDBMS ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா? DBMSன்னு, ஆ டேட்டாபேஸ் படிச்சேங்கம்மா. டேட்டாபேஸ் ஆ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு பேப்பர் படிச்சிருக்கீங்களா? கனெக்டிவிட்டி இதெல்லாம் படிச்சேன். ஆ அதுக்கப்புறம் இந்த HTML CSS இதெல்லாம் படிச்சீங்களா? வெப் டிசைனிங் ஆ சொல்லி, படிச்சேன். வெப் ஆ டிசைனிங் இப்ப படிச்சேங்கம்மா. ASP.NET படிக்கிறீங்களா? இந்த 3 ஆ விஷயத்தையும் சேர்த்து தான் இதை டெவலப் பண்றீங்க. ஆ சரிங்கம்மா. புரியுதா? 3 சப்ஜெக்ட் தான் இங்க யூஸ் பண்றீங்க. ஒண்ணு வந்து DBMSங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஆ இன்னொரு சப்ஜெக்ட் என்ன? ஆரக்கிள் ஆரக்கிள் SQL ஒண்ணு யூஸ் HTML பண்றீங்களா? ஆரக்கிள், CSS. அத DBMSல ஆரக்கிள் படிக்கிறீங்க, அது யூஸ் பண்றீங்க. இப்போ ஆ இப்போ வந்து இப்ப என்ன படிக்கிறீங்க அப்படின்னா SQL சர்வர் படிக்கிறீங்க. அது ஒரே ASP.NET. மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தென் இல்லம்மா ASP.NET, ஆரக்கிளும் SQL-ம் ஒன்னாதான் படிச்சேன். அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஆ சரிங்கம்மா. எல்லாம் ஒண்ணுதான் அது. ஆக்சுவலி SQL தான் அது. புரிஞ்சுதா? எல்லாம் அதான் ஒண்ணுதான். அதான். ஓகே, ஆ அது என்ன அந்த இதுதான், DDL கமாண்ட், DML கமாண்ட், DCL கமாண்ட், இந்த ஆ SQL கமாண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சேங்கம்மா. அது எல்லாமே வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து DB ல டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியும். ஆ சரிங்க. இங்க பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது ஆ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கூகுள்ல தேடினீங்கனாலே கிடைக்கும். சரியா? ஆ இந்த ப்ரோக்ராம் ஆ எல்லாம் கூகுள்ல தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன ப்ரோக்ராம் ம் தேடினாலே ப்ரோக்ராம் எல்லாம் வந்துடும். ஆக்சுவலி வந்து ம் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆ ஆ ஒருத்தர் எது மேனுவலா ஒரு ஃபார்மை கையில கொடுத்தாங்கன்னா, அந்த மேனுவலா ஒரு விஷயத்த கையில கொடுத்தாங்கன்னா அதை சாஃப்ட்வேரா மாத்த தெரியும். அப்பதான் அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சரிங்கம்மா. இப்போ எங்கள்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. ஒரு கஸ்டமர் வருவாரு. அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன கேட்பாருன்னா, ஆ அவர் ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு தெரியுமா? மேனுவல் ஃபார்ம். கிளைண்ட் நேம், ஆ போர்ட், ம் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த லேண்ட் எங்க இருக்குது, அந்த லேண்டோட ம் போட்டோ, அந்த லேண்டோட ம் லொகேஷன், செல்லிங் டேட் என்ன, ம் கமிஷன் எவ்வளோ, ம் இது மாதிரி ஒரு ம் ஃபார்ம் வந்து மேனுவலா எடுத்து வச்சிருப்பாரு. புரிஞ்சுதா? ஆ ஆ ஒரு ரியல் புரியுதுங்கம்மா. எஸ்டேட் பார்ட்டி அவர் என்ன கேட்பாருன்னா, நான் இது மொபைல் போன்லயே நான் என்ட்ரி பண்ணி நான் பாத்துக்கணும். இத்தனை ப்ராப்பர்ட்டி ம் இருக்கு அப்படிங்கறத நான் ஈஸியா ம் வந்து எடுத்து நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. ஆ அப்போ ஆ வந்து எதெல்லாம் மேனுவலா இருக்குதோ அது எல்லாத்தையும் சாஃப்ட்வேரா மாத்துறதுக்கு தான் இந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங். ம் அப்போ அதுல ஆ ரொம்ப முக்கியமான சரிங்க. விஷயம் இந்த க்ரூடு அப்படிங்கிற ஒரு விஷயம், CRUD அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ம் அப்போ நீங்க இதுதான் ஆ புரிஞ்சுக்கணும், சரி. இதுதான் ரியல் இன்ஜினியர். ஓகே, இதுதான் ரியல் இன்ஜினியர். ஆ அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டி வந்து ம் என்ன கேட்டாங்க, ஒரு ஃபார்ம் வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்க ஒரு ஃபார்ம் பண்ணி கொடுத்துறீங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிக்கிறீங்க. இப்ப நீங்க செய்யறீங்களா ப்ராஜெக்ட், ஆ இதே ஆமாங்கம்மா. ப்ராஜெக்ட் வச்சுட்டு நீங்க ஒரு இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டி எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ASP.NET பண்ணி கொடுங்கன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க பண்ணி தரணும் எனக்கு. ஆ ஓகே, அதுல என்னென்ன ஃபீல்டு வரணும்னு நீங்க கேட்கணும். அவங்க வந்து நோட்ல எழுதி தருவாங்க, எனக்கு இந்த ஃபீல்டு எல்லாம் வரணும், இப்படி எல்லாம் வரணும் ஆ அப்படின்னு எழுதி கொடுத்தாங்கன்னா அது வரும். அப்புறம் இதே மாதிரிதான் ம் இந்த கடையெல்லாம் இருக்குல்ல, கடையில பில் ஆமாங்கம்மா. போடுவாங்கல்ல, பில் போடுவாங்கல்ல, ஆ பில் போடுறதுக்கு இதே மாதிரிதான் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல இங்க சொல்லியிருப்பாங்க ப்ராடக்ட், ம் ப்ராடக்ட் நேம், ம் ப்ராடக்டோட ஆ நம்பரு, ப்ராடக்டோட பிரைஸ், ரேட்டு. டிஸ்கவுண்ட் பிரைஸ், டோட்டல் அமௌண்ட், ம் ம் டேட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபார்மா ரெடி ம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. பில் ஆ போடுறதுக்கு ஒரு ஃபார்ம். புரிஞ்சுதா? ஆ இது ஆ எல்லாமே எவ்ரிதிங் புரியுதுங்கம்மா. ஆஸ் அ ஃபார்ம். புரிஞ்சுது? எல்லாமே ஃபார்ம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ உங்க ஃப்ரெண்டோட ஒரு ப்ராஜெக்டோட டைட்டில் சொல்லுங்க, நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆன்லைன் ஹோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆன்லைன் ஹோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹோட்டல்ல ம் ரூம் புக்கிங் மாதிரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ வந்து இங்க இருந்து நம்ம வந்து எங்காச்சும் வெளியே போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் எங்காச்சும் போறோம் அப்படின்னா, இங்க இருந்துட்டே நம்ம ம் புக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரூம் வந்து ம் புக் ஆயிரும். உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ம் இந்த டைம் டு இந்த டைம் வந்து இவங்க புக் பண்ணிட்டாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, அப்போ இவங்க ம் வருவாங்க. ஓ, அப்ப ம் என்னன்னா நான் அடுத்த மாசம் வந்து நான் ரூம் செக் பண்ணுவேன். அடுத்த மாசம் எனக்கு வந்து இத்தனாம் தேதி நான் வந்து டூர் போறேன். ஓகே, அப்ப ம் எனக்கு இந்த ஹோட்டல்ல இத்தனாம் தேதியில இருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் எனக்கு ரூம் வேணும். புரிஞ்சுதா?
இப்ப நான் இது முன்னாடியே புக் பண்ணலைன்னா என்ன ஆகும்? எனக்கு ரூம் கிடைக்காம போயிரும்ல. மேபி போயிடலாம்ல. ஆமாங்க எனக்கு மாமா. ரூம் மேபி இல்லாம போயிடும். அப்ப அங்க போயிட்டு தேடணும். எது நல்ல ரூம்னு பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமான வேலை, தேவையில்லாத அலைச்சல் இல்ல. அதனால என்னன்னா ஹோட்டல் ஆமாங்க புக்கிங் அப்படிங்கறது ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ஹோட்டல்ல அதை வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்ப யார் வேணாலும் அதுல புக் பண்ணிக்கலாம்ல. ஆமாங்க மாமா. அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும்ல. அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும்? ஹோட்டலோட அட்ரஸ், அது எங்க இருக்கு, ஓகே, ஹோட்டல்ல எத்தனை ரூம் இருக்கு, ரூம்ல என்னது 2 பெட்டா சிங்கிள் பெட்டா, ஓகே, வித் ஏசி ரூமா இல்ல நான் ஏசியா, இது மாதிரி டைப் இருக்குல்ல. ஒரு ஹோட்டல்ல இத்தனை இருக்கும்ல. ஸோ அதுதான். அப்போ வந்து ஆமாங்க உங்களுக்கு ஃபுட் வேணுமா, மார்னிங் ஃபுட் வேணுமா, ஆஃப்டர்நூன் ஃபுட் வேணுமா, மார்னிங்ல வந்து வெஜிடேரியன் வேணுமா இல்ல நான்வெஜ் வேணுமா, நான்வெஜ்ல என்ன வேணும், புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ப்ரீ ஆர்டரா இருக்கும். புரியுது. இதெல்லாம் ப்ரீ ஆர்டரா வந்து புக் பண்ணணும் அப்படின்னா, சோ அப்போ வந்து அதுக்கு இதே ஃபார்ம் தான். இப்போ நீங்க பண்றீங்களா க்ரூடு, இதே ஃபார்ம் தான் அதுக்கும். அப்போ வந்து என்னன்னா இது வந்து நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும். இது அங்க இருக்குதுங்கிறதுக்காக நம்ம படிக்கல. புரிஞ்சுதா? நாம எதுக்காக நீச்சல் கத்துக்கிறோம்? கிணத்துல கிணத்துக்குள்ள விழுந்துட்டா தவறி தப்பிச்சு வரணும். விழுந்துட்டோம்னா நீச்சல் அடிக்கிறதுக்காக. சரியா? நம்ம எதுக்காக 2 வீலர் கத்துக்கிறோம்? இங்கிருந்து அங்க போறதுக்காக 2 வீலர் கத்துக்கிறோம். சரியா? அதே மாதிரிதான் இதுவும். ஏன் ASP.NET கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மள யாராச்சும் ஏதாவது சாஃப்ட்வேர் செஞ்சு தர சொன்னாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் நம்ம செஞ்சு தரணும். நம்ம செஞ்சு தரக்காக இதை கத்துக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டா நீங்க செய்யறீங்க. புரியுதா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னா கூகுள்ல நெட்ல கிடைக்கிறது டவுன்லோட் பண்ணி கொடுத்து அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க ஓனா செய்யணும், ஓன் ப்ராஜெக்டா செய்யணும். புரிஞ்சுதா? ஓனா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல எங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எங்க HTML யூஸ் பண்ணிருக்காங்க, எங்க SQL சர்வர் யூஸ் பண்ணிருக்காங்க, எங்க வந்து ASP.NET ஓட கோட் யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப ASP.NETனா என்ன, புரியுதா? எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டு படிக்கணும். சோ புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க மாமா. இப்போ இத வச்சு நீங்க என்ன பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும்னா, ஒரு நோட்ல மொத்தம் எத்தனை 3 ஃபார்ம் இருக்கா, லீவ் ஃபார்ம், ரெக்வெஸ்ட் ஃபார்ம், பர்மிஷன் ஃபார்ம், சர்டிபிகேட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம், புரிஞ்சுதுங்க? எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. லீவ் ஃபார்ம். ஒரே நிமிஷம் இருங்க. எங்க பாப்பா லெட் போட்டேன். லீவ் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பர்மிஷன் ஃபார்ம், பர்மிஷன் ஆன் டியூட்டி, ஓடி பர்மிஷன் ஃபார்ம், ஓடி பர்மிஷன் ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம், சர்டிபிகேட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் பில் ரெக்வெஸ்ட் ஃபார்ம். பில் ரெக்வெஸ்ட் ஃபார்ம்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்கல்ல, அதுக்கு வந்து பில்லுக்கு வந்து கேட்டு ரெக்வெஸ்ட் பண்றது, பில் ரெக்வெஸ்ட் கேக்குறது. ஐடி லோனுக்கு இது அப்ளை பண்ணுவாங்கல்ல. இப்போ சம் ஸ்டூடெண்ட் வந்து லோன் அப்ளை பண்ணுவாங்க பேங்க்ல. அப்ப வந்து என்ன கேட்பாங்கன்னா பேங்க்ல கேட்பாங்க, உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து காலேஜ்ல இருந்து வாங்கிட்டு வந்து தர சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த காலேஜ்ல படிக்கிறேன், இந்த டிகிரி படிக்கிறேன், இவ்வளோ இயர் ஃபீஸ் வருது, இவ்வளவு லோன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லோன் அப்ரூவல் வாங்குறதுக்காக, லோன் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம். ஸ்காலர்ஷிப்னா தெரியுமில்ல, ஸ்காலர்ஷிப் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஷிப்போட ஃபார்ம். இது மாதிரி ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபார்ம் இருக்கு. ஒரு காலேஜ்ல ஏகப்பட்ட ஃபார்ம் இருக்கு. லீவ் ஃபார்ம், பர்மிஷன் ஃபார்ம், சர்டிபிகேட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம், ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், ஃபீஸ் பில்லோட ரெக்வெஸ்ட் ஃபார்ம், ஹாஸ்டல்ல வந்து டிஸ்கண்டினியூ பண்றதுக்கான ரெக்வெஸ்ட் ஃபார்ம், அல்லது ஹாஸ்டல்ல சேர்றதுக்கான ஃபார்ம். புரியுதா? அதே மாதிரி பஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவுட் பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க, காலேஜ் பஸ்ல சேர்ந்துக்கிறதுக்காக, காலேஜ் பஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் ஃபார்ம். இது மாதிரி எல்லாமே எதெல்லாம் மேனுவலா எழுதுறாங்களோ அது எல்லாமே ஃபார்மா மாத்தணும். இதுதான் கான்செப்ட். பேப்பரையும் பேப்பர் யூஸ் பண்ணியும் பேனாவை யூஸ் பண்ணியும் பண்றாங்களவா காலேஜில் செய்யறாங்களவா வேலை, அந்த வேலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்மா மாத்தணும்னா நமக்கு வந்து என்ன மிச்சம், பேப்பர் மிச்சம், வேஸ்டேஜ் மிச்சம், டேட்டாவை ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேட்டா இந்த இயர்ல எத்தனை பேர் லீவ் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, இத்தனாம் தேதி எத்தனை பேர், இதெல்லாம் ஈஸியா இங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு HOD எடுக்கிறாருன்னா HOD தெரியும், ஓகே இந்த மாசத்துல எத்தனை பேர் லீவ் அப்ளை பண்ணாங்க, எத்தனை பேர் லீவ் பர்மிஷன் கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு லீவ் பர்மிஷன் கொடுக்கல, எத்தனை பேர் ஆன் டியூட்டி போயிருக்காங்க. புரிஞ்சுதா?
எத்தனை பேர் வந்து ம் ஈவெண்ட் வந்து அட்டன் பண்றாங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்ம், என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்ம். புரிஞ்சுதா? என்எஸ்எஸ்ல நான் வந்து இன்னைக்கு போறேன், வெளியே போறேன், அதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் ஃபார்ம். ஓகே, காலேஜில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும், டெய்லி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸா ஃபார்மா மாத்தணும். அதான் ஸ்டூடெண்ட் சப்மிஷன் ஃபார்ம். புரிஞ்சுதா? இதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். இத வந்து நம்ம கரெக்டா நம்ம ஓனா செய்யணும். ஏன் வந்து இவ்வளவு தூரம் இதை ஓனா செய்யணும்னு நான் சொல்றேன்னா, இதை நீங்க ஓனா கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு எந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் செய்ய முடியும். இப்ப வந்து எனக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு தந்துருவேன். புரியுதுங்களா? இப்ப நான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, அந்த ஒர்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்க செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கான அமௌண்ட் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். புரியுதா? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வாங்கிக்க, 10,000 ரூபாய் வாங்கிக்கன்னு நான் சொல்லிடுவேன். ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தோம்னா கையில 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? என்னதான் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கும். பெருசா ப்ராஜெக்ட் பண்ணோம்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். வேலையில ஒண்ணுதான். 5,000 ரூபாய்க்கு அதே வேலை, 10,000 ரூபாய்க்கு அதே வேலை, 1,00,000 ரூபாய்க்கு அதே தான் வேலை. ஆனா வேலையோட வித்தியாசம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். புரிஞ்சுதா? கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது. அப்பல இருந்து பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் பேசிட்டு தானே இருக்கேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னேன். சரி, என்ன இப்ப சொல்லுங்க. நான் மறந்துட்டு போங்க. இதுதான் இப்போ வந்து என்னன்னா, இப்போ ப்ராஜெக்ட் புரிஞ்சுதா? புரியுது. உண்மையால புரியுதா? பொய் சொல்ல? உண்மையா புரியுது. இப்ப நான் என்ன பண்ணி வைக்கணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஒரு நோட் எடுத்து, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எங்க ஹெச்ஓடி சார் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காரா? அவரு இதேதான் சொல்றாரு. அவரு இதேதான் சொல்றாரா? அது எப்படி பண்ணணும்னு தான் நான் கேக்குறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ASP.NETல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணும்? ASP.NET இருக்குல்லவா? என்னங்கம்மா? ASP.NET இருக்குல்லவா? ASP.NET உங்க லேப்டாப்ல இருக்கா? காலேஜ் லேப்டாப்ல இருக்கா? காலேஜ்ல இருக்குங்க மாமா, சிஸ்டத்துல. என்னோட லேப்டாப்ல இல்லீங்களே. உங்க லேப்டாப் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மாமா. லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அடுத்த வாரம் வரும்போது அந்த லேப்டாப்ல நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தரேன். அது வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா, ASP.NETல இந்த வெப் ஃபார்மர்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி படிங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ASP.NETல ஃபார்ம்ல போய் நியூ ப்ராஜெக்ட் எடுத்து அந்த டேபிள் வைக்கிறது, அது எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் அதை அப்படியே செய்ய வேண்டியதான். அதெல்லாம் எனக்கு தெரியும். லேபிள், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதோட கோடிங் எப்படி எழுதுறது, கேப்ஷன் எப்படி சேஞ்ச் பண்றது, டெக்ஸ்ட், இது எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது என்ன பண்றதுன்னு கேக்குறேன் உங்களையே. அதை ரெடி பண்ணி அதை அப்படியே ரன் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் ப்ராஜெக்ட். அதுல இருந்து கோடிங் அதுல எழுதிடுவோம். ஆமா. இப்ப வந்து டேட்டாபேஸ்ல SQL ல போய் டேபிள் கிரியேட் பண்ணனும். இங்க என்னென்ன ஃபீல்ட் கொடுத்தோமோ அதை அங்கேயே பண்ணணுமா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன். இத பண்ணனதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா ஒரு ஃபார்ம் மாதிரி அவுட்புட் வரும். அதுல என்ட்ரி பண்ணா அங்க போய் சேவ் ஆகணும். சேவ் ஆனது போய் டேட்டாபேஸ்ல செக் பண்ணா வந்திருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது எல்லாம் எனக்கு தெரியுதுங்க மாமா. ஆனா என்னென்ன பட்டன் வைக்கணும், என்னென்ன ஃபீல்ட் வைக்கணும், அதுக்குதான் நான் இப்ப ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்க சொன்னேன்லவா, ஒரு காலேஜோட லீவ் ஃபார்ம்ல என்னென்ன ஃபீல்டு வரணும், ஒரு காலேஜ்ல பர்மிஷன் லெட்டர்னா என்னென்ன ஃபீல்டு வரணும், ஒரு இது வந்து பேங்க் லோன் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன பர்மிஷன் லெட்டர் வரணும், என்னென்ன ஃபீல்டு வரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சர்டிபிகேட் 2 ஃபார்ம் வச்சீங்கன்னா போதும் அப்படினாரு. 2 ஃபார்ம் இருந்தா போதும்னாரா? அப்படின்னா என்ன சொல்லிருப்பாரு? பர்மிஷனோ ரெக்வெஸ்டோ சொல்லிருப்பாரோ? அதே போதும். அப்படின்னா நீங்க 2 ஃபார்ம் வச்சீங்கன்னா 2 ஃபார்ம், ஏதோ ஒரு 2 ஃபார்ம் எடுத்து, ஒரு லீவ் ஃபார்ம் ஒன்னு எடுத்துக்கங்க. சார் தாங்க நம்ம கைடு. அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். நாளைக்கு பார்க்கலாமா நாளைக்கு பார்க்கலாமான்ட்டே போறாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு.
அவர் அப்படிதான் சொல்றாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கூகுள்ல தேடினீங்கன்னா சும்மா காலேஜ் அப்ளிகேஷன் லீவ் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா வரும்ல, ஸ்டூடெண்ட் நேம் வரும், அட்ரஸ் வச்சாலும் நம்ம மாத்திக்கலாம்ல. நடுவுல இந்த ஃபீல்டு பதிலா வேற ஃபீல்டு வைங்க அப்படின்னா வச்சுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. வச்சுக்கலாங்கம்மா. அப்புறம் என்ன, புரிஞ்சுதா? அவர் வந்து சும்மா சொல்லிருக்கிறாரு இப்போதைக்கு பண்ணலாம் அப்படின்னு 2 ஃபார்ம் சொல்லிருப்பாரு இருக்குது. நம்மளுக்கு அவர் என்ன சொல்றது கரெக்ட் வச்சுக்கலாம்ல. தான். இல்ல அவர் இது சொல்றது அவர் வந்து எப்படி செலக்ட் பண்ணிருக்கிறேன், கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அந்த காலேஜ்ல ஒண்ணுமே இல்லையே, அதனால நாங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து அந்த காலேஜ்லயே வச்சுக்கிறாங்களாமா. கரெக்ட். அதனால அவருக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட் மேல செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு, அவர் கைடா வராரு. அதனாலதான் இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன். தெரியல. சரி சரி. இந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னா அவங்க வெளியே கொடுத்து இது செஞ்சாங்கன்னா காசு கொடுக்கணும்ல, அதுதான் அதுக்குதான் உங்களை வச்சு செய்ய வைக்கணும். ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறா, அவளை வந்து டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வந்து ஃபார்ம் ரெடி பண்ண சொல்லிருக்காரு. அதுதான் கரெக்ட் தான். இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்களா? கரெக்ட் தான். அதுதான் சரியா? அதனாலதான் இங்க டெக்னாலஜி ASP.NET செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க அப்ளிகேஷன்லாம் ASP.NET இருக்கும். சரிங்கம்மா. ஓகே, சொல்றது கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் சொன்னது அந்த க்ரூடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, CRUD க்ரூடு மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்க பண்ணலாம். சரிங்கம்மா. என்ன புரிஞ்சுது? க்ரூடு CRUD create, read, update, delete. என்னது? ASP.NET with SQL Server, அவ்வளவுதான். யூடியூப்ல நிறைய வீடியோ சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஆமா, இத வச்சு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். சரியா? புரியுறதா? நீங்க இப்போதைக்கு வந்து நீங்க நோட்ல எழுதுங்க, நோட் எடுத்து எழுதுங்க, இந்த ஃபீல்ட்னு எழுதி வச்சிருங்க. நோட் எடுத்து என்ன எழுதணும்? ஃபார்ம் டிசைன் பண்ணனும் மேனுவலா. என்னங்க மாமா, என்ன அப்ப ஒரு நிமிஷம் இரு, அப்பயே போடுவேன். சூடா எடுத்துட்டு வாமா. மாமா என்ன சொன்னீங்க? இந்த ஃபீல்ட் இருந்ததுல, இப்போ நாம ஒரு ஃபார்ம் மாதிரி காமிச்சேன்ல கூகுள்ல இருந்து. ஆமாங்கம்மா. அதுல என்ன இருந்தது? நேம், இமெயில் ஐடி, போன் நம்பர், அட்ரஸ், இது மாதிரி டீட்டெயிலா இருந்ததுல. அது மாதிரி நீங்க நோட்ல எழுதுங்க, என்ன மாதிரி எல்லாம் ஃபீல்டு வரணும் அப்படின்னு எழுதுங்க. என்னென்ன ஃபார்முக்கு என்னென்ன ஃபீல்டு வரணும்னு என்னென்ன ஃபீல்டு வரணும், என்னென்ன டேட்டா டைப்ல வரும் அப்படிங்கறது எழுதி வச்சுக்கோங்க. அதை எழுதி வச்சுட்டு தானே டெவலப் பண்ண முடியும். சரிங்க மாமா. அதை எழுதி கொண்டு போய் உங்க சார்ட்ட காட்டுங்க. உங்க சார்ட்ட கேட்டு பர்மிஷன் வாங்குங்க. சார் இந்த ஃபீல்ட் எல்லாம் போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் ஃபீல்ட் எல்லாம் வேணுமான்னு கேளுங்க. அவர் அடிஷனலா இல்லமா இந்த மாதிரி 2-3 ஃபீல்டு வேணும்னு அவரு சொல்லுவாரு. ஓகே, நீங்க ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணி கொண்டு போய் காமிச்சீங்கன்னா தான் அவரு சரி தப்புன்னு சொல்லுவாரு. அவரு சரி தப்புன்னு சொன்னாருன்னா மேபி என்ன சொல்ல போறாரு, இன்னொரு 2 ஃபீல்டு ஆட் பண்ணுங்கன்னு சொல்ல போறாரு. இல்லைன்னா இந்த ஃபீல்டு வேணாமே இதை எடுத்துருங்கன்னு சொல்ல போறாரு. அவ்வளவுதானே? ஓகே, சோ புரிஞ்சுதா? புரியுதுங்க மாமா. சரி நான் பாத்துட்டு கூப்பிட்டுங்களா, வேற அழுதுகிட்டே இருக்கறா. சரி ரைட், ஓகேம்மா. சரி பாருங்க. நோட்ல எழுதி வச்சுட்டு உங்களை பார்க்க வரும்போது நான் காட்டுறேன். சரி ரைட், ஓகே ஓகே ஓகே. சரிங்க ஓகே, பை. பாய்ங்க மாமா.